ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோவிலோட சிறப்பம்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு கோவில் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கோவிலுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கும். அந்த தனி சிறப்பு தான் அந்த கோவிலுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு முறையாச்சும் அந்த கோவிலுக்கு போய் பார்த்தரணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து வர்றதுக்கு தூண்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கோவில் பார்த்திங்க அப்படின்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தில் சாமோலி மாவட்டத்தில் உள்ள மலை வாழிடமான பத்ரிநாத்தில் வந்து ஒரு அழகிய ஒரு பெருமாள் கோவில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த கோவில் ஏன் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இமயமலையோட மிதமிஞ்சிய குளிரின் காரணமாக இந்த கோவில் வந்து வருஷத்தில் 6 மாதங்கள் வந்து மூடியும் 6 மாதங்கள் வந்து திறந்தும் இருக்கும். இந்த தளத்தில் வந்து கடல் மட்டத்திலேருந்து சுமார் 10,300 அடி உயரத்தில் வந்து காணப்படுது. அல்கந்தா நதிக்கரையோட பேக் சைடில் வந்து இது அமைஞ்சிருக்குது. இந்த பத்ரிநாத் கோவிலில் ஏழுமலையான் வந்து விஷ்ணு எனும் நாமத்தில் வந்து காட்சி தராரு. ஸோ இந்த கோவிலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதத்தில் வந்து மூடப்பட்டு அடுத்த மே மாதம் வந்து திறக்கப்படும். இந்த கோவில் மூடும்போது இந்த சமயத்தில் கருவறையில் பத்ரி நாராயணோட இடது பக்கத்தில் ஒரு தீபம் வந்து ஏற்றப்படும். இந்த தீபம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதங்கள் கழித்து வந்து கோயிலை திறக்கும் போது அணையாமல் எரிஞ்சபடியே இருக்கும். அது எப்படி இவ்வளோ காலம் அணையாமல் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அதுதான் இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கோவில் மூடப்படும் போதே இறைவனுக்கு சாத்தப்படக்கூடிய பூக்களும் அப்படியே வாடாமல் 6 மாதங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த அற்புதம் பார்த்தீங்க அப்படின்னா 1000 வருஷத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலில் இதான் ரொம்பவே மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம். ஸோ கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை வந்து கண்டிப்பாக தூண்டுது. ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சிது, உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த இடத்துக்கு போய் நீங்கள் பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.